அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 7வது தராவி முடிந்திருக்குகிறது. கொஞ்சம் பின்னாலும் முன்னால் தள்ளி வந்துடுது. 7வது தராவிக்கு முடிந்திருக்குகிறது. ஆப்தா அன்னல்லாஹ மஅல் முஃமினீன் முடிச்சிருக்காரு. அல்லாஹ் யாரோடு இருக்குகிறான் என்றால் முஸ்லிமோடு அல்லாஹ் இல்லை, மூமீன்களோடு அல்லாஹ் இருக்குகிறான் அப்படின்னு முடிச்சிருக்காரு. மூமீன்கள்டா யாருண்டா சொன்ன களிமாவை, நாவிலே சொன்ன களிமாவை உள்ளத்திலே நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மூமீன்கள். மூமீன்களோடு அல்லாஹ் இருக்குகிறான் என்றால் மூமீன்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக மாற வேணும்? முத்தகீன்களாக மாற வேணும். நாவில் சொல்லி, அதாவது உள்ளத்தில் உறுதி கொண்டால் மாத்திரம் பத்தாதுங்க. அதாவது உறுப்புகளால் செயலாற்றக்கூடியவனாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய ரகசியமான விஷயங்களை அறிய முடியும். அல்லாஹ்வுடைய ரகசியமான விஷயங்களை யார் அறிய முடியும்? முத்தகீன்கள் தான் அறிய முடியும், மூமீன்கள் அறிய முடியாது அப்படின்னு ஆப்தா முடிச்சிருக்காரு. ஏன்னா அதை ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். ஆப்தா இன்னைக்கு ஓதுன 1.25 ஜூஸு கொஞ்சம் அதிகம். அதில் 2 இடத்துல ஒரே ஆயத்து வருது. 5வது ரக்காயத்தில் ஓதுனார் உது ரப்பக்கும் தளர்ருஆ வஹுஃபியா, 5வது ரக்காயத்தில் ஓதுனார். 19வது ரக்காயத்தில் ஒரு ஆயத்து ஓதுனார் வதுக்குர் ரப்பக்க தளர்ருஆ வஹுஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஹ்ததீன். புரிஞ்சுக்கலாம்? ஆயத்து ஒரே ஆயத்து, ஆரம்ப மாற்றம். 5வது ரக்காயத்தில் ஓதுனதில் உது ரப்பக்கும் தளர்ருஆ வஹுஃபியா, உங்களுடைய இறைவனை நீங்கள் மறைமுகமாக அழையுங்கள். உதுகு ரப்பக்கும். 19வது ரக்காயத்தில் ஓதுனது வதுக்குரு ரப்பக்க தளர்ருஆ வஹுஃபியா, உங்களது இறைவனை மறைமுகமாகவும் பணிவாகவும் என்ன செய்யுங்கள்? ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னு ஓதுனார். வார்த்தை மாற்றம். இந்த 19வது ரக்காயத்தில் ஓதுன நம்ம விட்டு வச்சால் அவர் ஜும்மாவில் பார்த்துக்கிடுவோம். இப்போ 5வது ரக்காயத்தில் ஓதுனதுக்கு மாத்திர விளக்கம் தெரிஞ்சுக்கிடலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் 2 விஷயங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் படைத்திருக்கிறார். என்ன 2 விஷயம்? ரகசியம், பராகசியம். வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம், மறைக்கக்கூடிய விஷயம் என்று 2 இருக்கிறது. ஒரு கணவனுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, கணவன் எல்லாவற்றையும் மனைவியிடத்தில் சொல்லக்கூடாது, மனைவி கணவனிடத்தில் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு மத்தியிலே, புரிஞ்சுக்கலாம், தாய்க்கும் பிள்ளைக்கு மத்தியிலே, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மத்தியிலே எல்லா விஷயத்தையும் பரிமாற்றி கொள்ளக்கூடாது. அண்ணனுக்கும் தம்பிக்கு மத்தியிலே, அக்காலுக்கும் அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, நண்பனுக்கு மத்தியிலே எல்லா விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தவும் கூடாது, எல்லா விஷயத்தையும் மறைத்து வைக்கவும் கூடாது. ஆனால் நாம் எதையெல்லாம் மறைத்து வைக்கிறோமோ, நாம் எதை மறைக்குகிறோமோ, யார்கிட்ட மறைச்சாலும் சரி, அது ஒரு நாள் என்ன செய்யும்? உலகத்துக்கு வெளிப்பட்டே தீரும். எதுவாக இருந்தால், நாம் மறைக்கக்கூடியது நல்லதாக இருந்தால், கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் வெளிப்படுத்தலாம், அல்லாஹ் நாடினால் மறைக்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, எனக்கும் உனக்கு மத்தியிலே ஒரு ரகசியத்தை ஏற்படுத்திக்கொள், உனக்கும் எனக்கு மத்தியிலே ஒரு ரகசிய தொடர்பை ஏற்படுத்திக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அந்த ரகசிய தொடர்பு யாருக்கு தெரியக்கூடாது? உன் தாய் தகப்பனுக்கும் தெரியக்கூடாது, உன் மனைவி மக்களுக்கும் தெரியக்கூடாது, உன் நண்பனுக்கும் தெரியக்கூடாது, உலகத்தில் யாருக்குமே தெரியக்கூடாது. எனக்கும் உனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் அந்த ரகசியத்தை நீ அடைய வேணுமையானால் என்ன செய்யணும்? என்னை பணிவாக உட்கார்ந்து என்ன செய்யணும்? அழைக்க வேண்டும். பணிவாக எதை சொல்லி அழைப்பது அப்படின்னு சொல்கிற பொழுது மார்க்க வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு ஒன்று இருக்குதுங்க. திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம்னா 99 பேர் இருக்கும். இந்த பேரில் எதை எடுத்து அல்லாஹுவை அழைத்தாலும் அல்லாஹுவிடத்தில் பேசலாம். இந்த பெயர் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே வளமையில் வந்து விட்டதே. ஆனால் நமக்கு நாளை நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்ன தெரியும்?
உறுதியாக அடையாளம் தெரியும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை எதை கொண்டு நெருங்கலாம்? இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு நெருங்கலாம். அப்படி இல்லாவிட்டால் திருக்குர்ஆன் ஷரீஃபில் 2 ஆயத்து இருக்குது, அதை கொண்டு நெருங்கலாம். முக்கியமான விஷயம் கேளுங்க. ஆயத்துல் குர்சியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். காரணம், அதில் 2 அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது. அடுத்தபடியா பக்ராவுடைய கடைசியை லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்லின்னு ஆரம்பிக்கும். இந்த 2 ஆயத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோமையானால் நம்மளுடைய அவசர காலத்திற்கு யாருமே நம்மளுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்றால் அல்லாஹ்வை அழைத்தால் நிறைவேற்றி வைப்பான். ஆனால் இந்த அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டான இந்த ரகசியம் இருக்குகிறதல்லவா, உறுதியாக ஒரு நாள் நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நம்மளிடத்தில் யார் ரொம்ப நெருக்கமாக இருக்குகிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படும். அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு முன்னால் அவங்கள கொண்டு சேர்த்துடணும். ஏண்டா அவர்களுக்கு நாம் கஃன் போட வேண்டுமே தவிர தாய் தகப்பன் நமக்கு கஃன் போடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும், ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அந்த ரகசியக்காரர்கள் மனைவி மக்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக ரகசியம், அந்த ரகசியம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு தெரியும். அது யாருங்கிறது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். ஒரு விஷயம் நினைவுக்கு வருது, சொல்லிடுறேன். அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ரூஹு போகிற வரைக்கும் என்ன செய்வாங்களாம், ஒரு பிள்ளையின் மீது அன்பை வச்சிருப்பாங்களாம். ஆனால் ரூஹு போகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானான், எல்லா பிள்ளைகள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுவானான், இந்த பிள்ளைக்கு நீ துவா செய் அப்படிமான். ஏன்ட்டு கேட்பாங்களாம். அவன்தான் உன் மீது உண்மையான பிரியம் உள்ளவன், அந்த பெண்ணு தான் உன் மீது உண்மையான பிரியம் உள்ளவள். நீ யாரின் மீது பிரியம் வைத்திருக்கிறாயோ அவர்கள் நாடகக்காரர்கள், உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிற பொழுது பெரியார்கள் சொல்கிறாங்க, அந்த மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனுடைய ரூஹு அல்லாஹ் யாரை சைக்கினை காட்டுகிறானோ அவர்களுடைய வீட்டுக்குத்தான் போகுமா, எல்லாருடைய வீட்டுக்கும் போகாது. அவர்களுக்குத்தான் அந்த ரூஹு துவா செய்யுமா. ஆக மொத்தம் நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நமக்கு யார் நெருக்கமானவர்களோ அவர்களுக்கு அந்த ரகசியம் தெரிந்தே தீரும். காரணம் என்ன? நாம் கடைபிடித்த அந்த நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி பயானம் பிடிச்சிடுறேன். அதாவது ரசூலுல்லாவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுவரைக்கும் அபூபக்கரை முந்த வேண்டும் என்று உமர் எல்லா விஷயத்திலும் முடிவு பண்ணார், முடியலை. ஆனால் அபூபக்கர் ஆட்சிக்கு வந்த பின்னால, அபூபக்கருக்கு பின்னால் தான் ஆட்சிக்கு வருவோம் என்பது உமருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு பின்னால் அபூபக்கர், அபூபக்கருக்கு பின்னால் உமர் தான் வர வேண்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆகையினால் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூபக்கருடைய ஒவ்வொரு நடைமுறையும் என்ன செய்தார்கள்? கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நடைமுறையை கவனிக்க முடியலை. என்ன நடைமுறை தெரியுமா? 2 பேர் ஒன்றா ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இஸ்ராக்கு தொழுவாங்க. தொழுது விட்டு உமர் உட்கார்ந்திருக்கிற நேரமெல்லாம் அபூபக்கர் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருப்பாங்க. உமர் பொறுத்து பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. போன பின்னால் அபூபக்கர் ஒரு இடத்துக்கு போவாங்க. இதை 2.5 வருஷ காலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. வந்து கடைசியில் ஒரு நாள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் மறைமுகமாக செய்யக்கூடிய, அபூபக்கர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்தே தீரன் உட்கார்ந்த உமர் ஒரு நாள் பின்னாலேயே அபூபக்கர் முன்னாலே எந்திரிக்குகிறார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. உமர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அபூபக்கர் எந்திரிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை தூரமாக விட்டு பின்னாலேயே போனாங்க. போனால் தூரத்தில் நின்று பார்த்தாங்க, ஒரு வீட்டுக்கு அபூபக்கர் போய் வருகிறார்கள். போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றாங்க. அது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சில காலகட்டங்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகி விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தான மறுநாள் அதே வீட்டுக்கு உமர் போகின்றார்கள். உமர் போகிறாங்க, போய் சலான் சொல்கிறாங்க. போய் அங்கே பார்த்தா ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? கண்ணு தெரியாத ஒரு மனிதர் அந்த வீட்டிலே குடியிருக்குகிறார்கள். கண்ணு தெரியாத மனிதர் குடியிருக்குகிறார்கள். அங்கே போய் சலான் சொல்கிறாங்க.
சலாம் சொல்லிவிட்டு எல்லா வகையான அடிபணிகளும் அவருக்கு செய்கின்றார்கள். இன்னைக்கு அத்தாவுக்கு புள்ள செய்ய மாட்டேங்கிறாரு, கணவனுக்கு மனைவி செய்ய மாட்டேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஒருத்தனை தவிர மனைவிட்ட நல்ல பேர் யாருமே வாங்க முடியாதுன்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வாங்கலை. என்னத்தை நீங்கள் பாடுபடுங்க, என்னத்தை செஞ்ச, என்னத்தை உன்னை கட்டி நான் அனுபவிச்சு. ஆகையினாலே அல்லாஹ் ஹூருல் படைச்சான். கணவனை பொருந்தி கொள்ளாத மனைவிகள் உலகத்தில் 99.3 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹூருல் படைத்தான். இவர்கள் துனியாவிலே கொடுக்கக்கூடிய தொல்லைக்கு பகரமாக ஆகிரத்திலேயாவது ஆண்களுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் அப்படின்னா அல்லாஹ் ஹூருல் படைத்தான். ஆனால் பிரசண்டு கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைக்கக்கூடிய பெண்கள் ஹூருல் அங்கே மாற்றப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்போ எல்லாம் முடிந்த உடனே அந்த கண்ணு தெரியாத மனிதர் கேட்டார்கள், ஒய்னல் அபூபக்கர், எங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? உமர் சொன்னாங்க, ஆனால் அபூபக்கர்னாங்க. அபூபக்கர்னாங்க. அந்த மனிதர் சொன்னார், வல்லாஹி அன்த மாஃபி அபூபக்கர், நீங்கள் அபூபக்கர் அல்ல, நீங்கள் அபூபக்கர் அல்ல, நீங்கள் யார்? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நஹ்னு உமர். நான்கு சொல்லக்கூடாதுங்க, நான்கு அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன, நம்மள்கிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நஹ்னு உமர், நான் தான் உமர். அப்போ அந்த கண்ணு தெரியாத மனிதர் கேட்டார், நீமாதா அந்த தஜீபு யா உமர், உமரை எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? மாஃபி மஜி அபூபக்கர், அபூபக்கர் வரவில்லையா? அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் மாத்த, அபூபக்கர் இறந்து விட்டார்கள், அபூபக்கர் இறந்து விட்டார்கள், நேற்று இறந்து விட்டார்கள். அந்த மனிதர் அப்படியே கண்ணீரை வடித்து கலங்கினார், கண்ணீரை வடித்து கலங்கினார். அன்புக்குரியவர்களே, திருப்பி கேட்டார், நீ மாதா தஜீபு யா உமர், எதற்காக உமர் நீங்கள் வந்தீர்கள்? எதற்காக நீங்கள் வந்தீர்கள் உமர்? அப்போ தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் உங்களுக்கு செய்து கொண்டிருந்த அந்த இரகசியமான பணிவிடையை, எந்த இரகசியமான பணிவிடையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொண்டிருந்தாரோ அபூபக்கர், எந்த இரகசியமான பணிவிடையின் மூலமாக அபூபக்கரை நான் முந்த முடியவில்லையோ, எந்த அபூபக்கர் இரகசியமான காரியத்தின் மூலமாக பெருமானாருடைய வலது கையாக ஆகி நான் ஆக முடியவில்லையோ, அந்த காரியத்தை செய்தாவது பெருமானாருக்கு அருகாமையிலே இருக்கலாம், அபூபக்கருக்கு அருகாமையிலே இருக்கலாம் என்றுதான் நான் வந்தேன். இனி அபூபக்கர் வரமாட்டார், நான் தான் வருவேன். எதுவரைக்கும் வருவேன் தெரியுமா? நான் உயிரோடு இருக்குகிற வரைக்கும் வருவேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உயிரோடு இருக்குகிற வரைக்கும் இந்த உமர் தான் உங்களுக்கு தொண்டு செய்ய வருவான். அபூபக்கர் செய்த எல்லாவற்றையும் செய்துவிட்டு உங்கள் துணிமணி பூராத்தை சுத்தம் பண்ணி காய போட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை செஞ்சுவிட்டு நான் போவேன். ஏன் தெரியுமா? அபூபக்கர் அல்லாஹ்வின் புறத்திலே சிறந்த மனிதர் என்று எதை கொண்டு பேரு வாங்கினார் தெரியுமா? இப்படி இரகசியமான காரியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தார். அதை என்னால் அபூபக்கர் இருக்க வரைக்கும் அடைய முடியாவிட்டாலும் கூட இப்பொழுது நான் உறுதியாக உங்களுக்கு பணி செய்து என்ன செய்வேன், அடைவேன் என்று உமருடைய காலம் எது வரைக்கும், அந்த மனிதர் மரணிக்குகிற வரைக்கும் என்ன செய்தார்கள், பணி செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் அன்பு தாய்மார்களே, நண்பிற்குரிய பெரியோர்களே, யாருடைய எந்த ரகசியத்தை யாரை எந்த ரகசியவாதியாக ஆக்குகிறோமோ ஆக்கவில்லையோ, அல்லாஹ்வை ரகசியமான நண்பனாக ஆக்குவது அவசியம். அல்லாஹ்வை ரகசியமான நண்பனாக ஆக்குவது அவசியம். அந்த ரகசியமான நண்பனாக அல்லாஹ்வை ஆக்கி கொண்டார். தாய் தகப்பன் உதவாத நேரம், மனைவி உதவாத நேரம், மக்கள் உதவாத நேரம், சொந்த பந்தம் உதவாத நேரம், நண்பர்கள் உதவாத நேரத்திலே அல்லாஹ் உதவுவான். எப்படி உதவுவான்? யாரோ ஒருத்தரின் மூலமாக, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தரின் மூலமாக அல்லாஹ் உதவுவான், உதவி செய்வான். அந்த உதவி எப்பொழுது வரும்?
2 காரியத்தை கொண்டு வரும். அல்லாஹ் சொல்றான், உதுஊ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, என்னை அழைத்து கொண்டே இரு, என்னை அழைத்து கொண்டே இரு. தலர்ருஅன் வ குஃபியா, எப்படி எல்லாத்திட்டையும் பேசுகிற மாதிரி என்னட்ட பேசினா உன்ட்ட நான் வரமாட்டேன். உன் அத்தா அம்மாட்ட வேகமாக பேசலாம், உன் மனைவியிடத்தில் வேகமாக பேசலாம், உன் மக்களிடத்தில், சொந்த பந்தங்கள், நண்பர்களிடத்தில் வேகமாக பேசலாம். அவர்களெல்லாம் உனக்கு உண்ட நேரடியாக வந்துடுவாங்க. என்னட்ட வேகமாக பேசினால் நான் வரமாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், தளர்ருவன் என்னை நான் வர வேணுமையானால் பணிவோடு என்னிடத்திலே பழகினால்தான் நான் வருவேன். பணிவோடு வந்தான் பழகினால்தான் நான் வருவேன். அடுத்து குஃபியா, எல்லாரும் தொழுகிற மாதிரி தொழுது நீ வாட்டுக்கு ஓடுனண்டா, எல்லாரும் தொழுகிற மாதிரி நீ எல்லாரோடும் சேர்ந்து போனண்டா, என்னை அடைய முடியாது. மாறாக உன்னுடைய இல்லத்தில் எனக்கு ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ தொழுகக்கூடிய என்னுடைய வீட்டுக்கும் உன்னுடைய இல்லத்துக்கு மத்தியிலே உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்துக்கு அர்த்தம் அதான். வீட்டிலையும் பள்ளி இருக்கணும், என்னுடைய பள்ளியிலேயும் உனக்கு நீ என்னை வணங்கணும். அதே நேரத்தில் உன்னுடைய உள்ளத்திலேயும் எனக்கு ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும். அந்த பள்ளியிலே உலகத்தை சார்ந்த யாருமே குடியிருக்கக்கூடாது, நான் ஒருவன் தான் குடியிருக்க வேண்டும். அப்படி ஒன்றை உருவாக்கி கொண்டால் என்னுடைய சிங்காசனம் 7வது வானத்திற்கு மேலல்ல, உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். அப்படி உன் உள்ளத்துக்குள்ளே நான் வந்து விட்டால் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் நடத்துவேன், நீ நடத்த தேவையில்லை. சின்ன முயற்சி பண்ணினால் போதும். அது மாத்திரமல்ல, நான் இல்லாமல் நடக்கக்கூடிய காரியங்களில் கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், தோல்வி வரும். நான் வந்து உன் உள்ளத்துக்குள் உட்கார்ந்து விட்டால் நஷ்டம் கஷ்டத்துக்கு வேலையே கிடையாது, உயர்வு ஒன்றுதான் இருக்கும் என்று அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே அந்த ஆயத்திலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, இதன் பிரகாரம் அமைத்து கொண்டவர்களெல்லாம் இன்றைக்கும் பேர் சொல்லப்படுகிறார்கள் உலகத்தில். அவர்கள்தான் நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அடுத்து சகாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள்தான் இன்றைக்கு வாழும் மௌத்தான உயிரோடு இருக்கக்கூடிய வழிமார்கள். அன்பிற்குரியவர்களே, அதே வழியை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அன்பு நம்மளை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து இதுபோல பல ரமலான்களை சந்தித்து நம் வாரிசுகள் கியாமத்து நாள் வரைக்கும் நம்மளை விட உயர்ந்தோங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து நாளை கியாமத்திலே எல்லாரும் பெருமானாரோடு அவருடைய குடும்பத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்பு உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் இந்த 7வது இரவு தொழுகையின் பரக்கத்தை கொண்டு நாளை வைக்கக்கூடிய நோம்பின் பரக்கத்தை கொண்டு தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்